வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். சவுண்டு கம்மியாக இருக்க மாட்டேங்குது. சவுண்டு சரி. இந்த வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் பேரவை 6வது கருத்தரங்கிற்கு அழைப்புதல் கொடுத்த ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவரின் பாதம் பணிந்து, தமிழுக்கே முதல் கடவுளாகவும் ஜோதிடத்தின் முதல் கடவுளாக விளங்கும் திருச்செந்தூர் முருகபெருமான் பாதம் பணிந்து எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ணநாதனின் அதிசூட்சமங்கள். கரணம் என்றால் பிரபஞ்சத்தில், அண்டத்தில் நம்மை காப்பாற்றுபவர் குரு பகவான், பிண்டத்தில் நம்மை காப்பாற்றக்கூடியவர் சனி பகவான். பஞ்சாட்சரம் இயங்கிக் கொண்டுள்ளது. இந்த பிரபஞ்சம் பஞ்சாட்சரம்: திதி, யோகம், கரணம், ராசி, லக்னம், நட்சத்திரத்தின் அடிப்படையில் இயங்குகின்றது. இதன் அடிப்படையில் காரிய வெற்றி தரும் கரணநாதன். கரணம் என்றால் என்ன? பஞ்சாங்கத்தின் 5வது அங்கம் கரணம். கரணம் என்பது ஒரு திதியின் பாதி அளவை குறிக்கும் 6 பாகையை கொண்டது. 2 கரண்டம் ஒரு திதியாகும். பஞ்சபூத தத்துவங்களில் கரணம் நில தத்துவமாகவும், கரணத்திற்குரிய அதிபதியாக வருபவர் சனி பகவான். கர்மக்காரகனே சனி பகவான விளங்குவதால் கரணத்தை படித்தவர் மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். கரணம் தப்புனவங்க தான் மரணம். அப்போ ஒரு ஜாதகத்தில் நமக்கு ஜாதகம் கட்டம் சரியில்லை, 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் நல்லதே நான் பார்க்கல. அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லைங்க. என்னதான் நம்ம கும்பிடணும், என்ன செய்யலாம், எத்தனை வழிபாடுகள், அதை பற்றிலாம் கவலையே இல்லை. கரணநாதன், அதாவது கர்மாவை ஜெயிச்சாதான் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியும். கர்மா ஆக்டிவேட் ஆகுது. அப்போ அந்த கர்மாவுக்குடைய அதிபதி யார்? சனி பகவான். சனி பகவானை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறப்ப தானாகவே நம்ம கர்மா குறைஞ்சிடும். அதன் அடிப்படையில் கர்ணநாதனாக வருபவரே சனி பகவான் கரணமாக வரார். அப்போ கரணத்தில் 11 கரணங்கள் உண்டு. பவம், பாலவம், கௌளவம், தைத்துலம், கரசை, வணிசை, பத்திரை, சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்சுதுக்கணம். இந்த 11 கரணங்களில் சுபகரணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவம், பாலவம், கௌளவம், தைத்துலம், கரசை, இவைகள் சுபகரணம். அடுத்தது மத்தியமமான சுபத்தன்மை தரக்கூடியவர் வணிசை, சதுஸ்பாதம் எடுத்துக்கலாம். அசுபகரணம், ஸ்திரகரணம் 4 கரணங்களை சொல்லுவோம். அவை அசுபகரணங்கள்: பத்திரை, சகுனி, நாகவம், கிம்சுதுக்கணம். இதில் சரகரணங்கள்னால் நல்ல வேகமாக செயல்படக்கூடிய கரணங்கள் சரகரணங்கள். நிலையுடைய தன்மை பவம், பாலவம், கௌளவம், தைத்துலம், வணிசை, பத்திரை, கரசை. ஸ்திரகரணங்கள்ங்கிறது சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்சுதுக்கணம். இந்த கரணங்களில் அமாவாசை 2 நாள் வரும். இந்த நாட்களில் நம்ம பயணங்கள் போனாலும் கவனமுடன் செயல்படணும். இந்த கரணங்கள் வரும் காலகட்டங்களில் வர்ற அமாவாசையை பேதாயன அமாவாசைன்னு சொல்லுவோம். இந்த 2 கரணங்கள் இடைப்பட்ட பகுதியில் 2 நாட்களாக வரும். இதை கேரளா பகுதியில் விஷ்டிகரணம்னு சொல்லுவாங்க. இஷ்டி, அந்த இஷ்டினா அவங்க செய்கிற காரியம் அபிவிருத்தி ஆகும், நினைத்த காரியங்கள் அபிவிருத்தி ஆகும். அதைத்தான் அது கேரள பகுதிகளில் மாந்திரீகங்களாக பயன்படுத்துகிறாங்க. வாழ்வை வளமாக்கும் கரணநாயனை இயக்குவது எப்படி? கரணம் என்றாலே காரிய வெற்றி. மேற்கூறிய கரணங்களில் ஏதாவது ஒரு கரணங்களில் தான் அனைவரும் பிறந்திருக்க வேண்டும். உங்கள்
1996 வருஷம் ஆண் ஜாதகம் 11 மணி 50 நிமிடத்திற்கு சேலத்தில் ஜாதகர் பிறந்திருக்கார். மீன ராசி, புரட்டாதி நட்சத்திரம், மகர லக்னம். இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஜாதகம் ஒரு 30 வயசுக்குள்ளே நம்ம எதுக்கு எடுப்போம்? ஒரு 30 வயசுக்குள்ளே ஒன்று திருமணமாக இருப்போம், குழந்தையாக இருக்கும். ஒன்று திருமணமாக இருக்கும் அல்லது நம்ம குழந்தைக்காக எடுத்துக்குவோம். இவங்க இப்போ இன்னதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம கை கொடுக்கறது ஓரை. இப்போ நம்ம 30 வயசுக்குள்ளே இந்த ஜாதகருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஒன்று திருமணம் ஆகிருக்கணும் அல்லது குழந்தை பாக்கி இருக்கணும். இது 2 தான் கேள்வியாக இருக்கும். நம்ம ஆப்போசிட்டில் கிளைண்ட்டுடைய கேள்வி 2ல் ஒன்றா தான் இருக்கும். அப்போ நம்ம ஓரையை பார்க்கணும். அப்போ நமக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறது 1:34 வரைக்கும் பார்த்தோம்னா 1:34 to 2:34 சனி ஓரம் முடிஞ்சிருச்சு. 2:34 to 3:34 குரு ஓரம் முடிஞ்சிருச்சு. படுத்தது செவ்வாய் ஓரை. செவ்வாய் களத்திர காரகனாக நிற்கிறார். திருமணத்துக்கு உண்டான கேள்வி அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அவங்கள கேட்காமே நம்ம திருமணத்துக்கு உண்டான கேள்வின்னு கேட்டால் அவங்க சொல்லிடுவார். திருமணத்துக்கு உண்டான கேள்விங்கிறத நம்ம சொல்லிடுறோம். இப்போ நம்ம இயக்கிறது செவ்வாய் பகவான் தான். அப்போ திருமணம் ஆகலின்னு எடுத்துட்டோம், தசாபதி போட்டிருக்கிறோம். இப்போ நம்மளுடைய டாப்பிக்கு வரலாம், ஆய்வு கடைசியாக சொல்லலாம். இப்போ நம்மளுடைய டாபிக் நம்ம என்னென்னு பார்க்குறப்ப கர்ணநாதனை பிடிச்சா ஜெயிக்கலாங்கிறது தான். திதி, யோகம், கரணம், ராசி, லக்னம், இந்த 5 தான். அந்த இடத்துல கர்ணநாதன் பவம் கரணத்தில் பிறந்தாவே சிங்கம் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பயங்கரமான முன்கோபம் வரும். பவத்தில் பிறக்கணுன்னா ஐயா கவனிங்க, பவத்தில் பிறக்கணுன்னா 108 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கணும். ஒரு பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுடைய தலைமுறை 7 தலைமுறையில் 108 கும்பாபிஷேகம் பார்த்துருக்கணும். அவங்க பெற்றோர் அல்லது 108 கும்பாபிஷேகத்துக்கு உதவி பண்ணியிருக்கணும். அப்போ தான் பவம் கரணத்தில் பிறக்க முடியும், இல்லை பிறக்க முடியாது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா சிம்ம ராசி, மிதுன லக்னம், மகம் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தாங்க, பவம் கரணத்தில் பிறந்தாங்க. கர்ஜனை உடையவர் சூரியனுடைய ஆதிக்கு யார் யாருக்கு இருக்கும்? சோபான யோகத்தில் பிறந்தா இருக்கும், நம்ம பவம் கரணத்தில் பிறந்தா இருக்கும், சிம்ம லக்னத்தில் பிறந்தா இருக்கும், சிம்ம ராசியில் பிறந்தா இருக்கும், சூரியன் 10ல் இருந்தால் திப்பலத்தோடு இருக்கும். சரிங்களா? இவங்க எல்லாமே கர்ஜனைகள் 8 அடி தூரம் வரைக்கும் கேட்கும், தானாகவே இயங்கும். அப்போ பவம் கரணத்துக்கு இவ்வளோ ஒரு சிறப்பானது உண்டு. அந்த பவம் மாதிரியே சிவம் யோகத்தில் பிறக்கணுன்னா 108 தலைமுறையில் அவங்க புண்ணியம் பண்ணி இருக்கணும். இவங்க கும்பாபிஷேகம் பார்த்த மாதிரி அவங்களும் 108 தலைமுறை புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சிவம் யோகத்தில் பிறக்க முடியும். ஊருக்கு உழைக்கும் வள்ளல், ஊருக்கே உழைப்பாங்க, ஊருக்கு உழைச்சே ஓட தேஞ்சு போயிடுவாங்க. அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் எம்ஜிஆர் இலங்கையிலேருந்து வந்து தமிழ்நாட்டுக்காக உழைச்சி கொடுனார் சாகர வரைக்கும். அவர் சிவம் யோகத்தில் பிறந்தவர். அப்போ அந்த யோகங்களும் சரி கரணங்களும் சரி மிக சிறப்பாக வேலை பண்ணும். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம கர்ணநாதன் கர்மா இருக்குது ஜாதகத்தில், அதை இயக்குனா மட்டும்தான் ஈஸியாக திருமணம் நடக்குங்கிறது இங்கே விதி. அந்த டாப்பிக்கில் இவர் பவம் கர்ணத்தில் பிறந்திருக்கார். செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் வீடுகளில் அமைய பெற்றால் ரொம்ப கஷ்டம். கர்ணநாதனாக படுறது ஏற்கனவே கர்மா, அந்த கர்மா எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது? லக்னத்திற்கு 6, இப்போ இவர் வந்து லக்னத்திற்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் நம்ம அவங்க உட்காந்துட்டாங்கன்னா சரி கர்மா தான். பலமான திருப்பி கர்ணநாதனை இயக்கினாலும் வேலையாகாது. தெய்வங்களை பிடிச்சிக்கணும், தெய்வங்களை பிடிச்சி தான் பலன் பண்ணணும். கர்ணநாதனை போய் இருக்கிறாங்கன்னு என்ன சேர்ந்து மறுபடியும் துன்பத்தை அவங்க அனுபவிக்க வேண்டியதுதான். 6, 8, 12 இருக்கக்கூடாது. சரி, அப்போ யாருக்கு நன்மையை செய்யும்? கர்ணநாதன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று ஐயா சொன்ன மாதிரி மூல திரிகோணம் பெற்று நட்பு வீடுகளில் அமைந்தால் சிறப்பாக இருப்பார். நட்புனா முதல்ல வந்து உச்சம், நமக்கு மூல திரிகோணம்னா 200% நன்மை, உச்சம்னா 150% நன்மை, ஆட்சினா 100, நட்புனா 75, சமம்னா 50. சரி, நீசமெல்லாம் என்ன செத்து போச்சு, அவ்வளோதான், அது நடக்காது. அதுக்கு மேலே பார்த்து பிரயோஜனம் இல்லை. அதை விட்டுட்டு வேறு வழிபாடு பண்ண வேண்டியதான். எது நமக்கு ஈஸியாக இருக்குது அதை பண்ண வேண்டியதான். அப்போ தம்பிக்கு இந்த ஜாதகருக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் உட்காந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்று இருக்கிறதுனால 4ஆம் இடம் இவருக்கு சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடம்னா தாய் சிறப்பாக இருப்பாங்க. வீடு, வண்டி, வாகனங்கள், நிலம், பூமி சம்மந்தப்பட்டதெல்லாம் இவருக்கு கிடைக்கும். இந்த ஜாதகன் பிறந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். ஆனால் சூரியன் அவயோகியாக போயிட்டார். அப்பாவுக்கும் ஜாதகனுக்கு சிறு மன வருத்தங்கள் இருக்கும். ஜாதகனுக்கு வந்து அப்பாவிடம் மரியாதை இருக்கும், ஆனால் மன வருத்தங்கள் இருக்கும்.
ஒருவருக்கொருவர் ஒருவர் பேச்சை மதிச்சிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், உள்குமுறல்கள் இருக்கும். இதெல்லாம் சூட்சமங்கள். அங்கே சூரியன் செவ்வாய் இடகதிர், அந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு பலன் இருக்குது சரிங்களா. சூரியன் செவ்வாய் இடகதிர் கூடி எவ்விடத்தில் இருந்துட்டாலும் பிரச்சனை தான். அது எந்த பாவத்தில் உட்காருதோ அந்த பாவகம் பிரச்சனை. உடல் சம்மந்தப்பட்ட ரீதியாக இவருக்கு சின்ன சின்ன உபாதைகள் இருக்கலாம். உடல் சம்மந்தப்பட்ட ரீதியாக இவருக்கு சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைகள் இல்லாமல் காப்பாற்றினது நம்ம கர்ணநாதன் தான். செவ்வாய் பலமாக உட்கார்ந்ததுனால தான் அந்த இடத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறாரு, அப்பாவே ஆக்டிவேட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் கர்ணநாதன் தான் நிற்கிறார். மீதி 1 4 7 10 இருக்கட்டும், கேந்திரமாக இருக்கட்டும், திரிகோணமாக இருக்கட்டும், 2 அஞ்சலியாக இருக்கட்டும், கர்ணநாதன் எங்கே உட்காந்துருந்தாலும் கண்டிப்பாக நன்மையை செய்வார். அதற்கு வழிபாடு என்னங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. வழிபாடாகப்பட்டது கர்ணநாதன் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். தேய்பிறை ஏகாதசியில் பிறந்திருக்கார். தனுசு மீனம் பெருக்கல் குறி போட்டிருக்கிறேன். சூனியம். அப்போ யோகாதிபதியாகவே வந்தாலும் அந்த கிரக சூனியமாயிட்டார். ஒரு 2 யோகங்களில் பிறக்கக்கூடாது. ஒரு நிறைய யோகங்கள் இருக்குது. வியாதிபாதம் வைதிருதி இந்த 2 யோகங்களில் ஒரு ஜாதகர் பிறந்துட்டாவே பிறவி கர்மா. வியாதிபாதங்கிறது சர்ப்பங்களுடைய ஆதிக்கம், வைதிருதிங்கிறது அப்பயே பிடிச்ச மாதிரியே தான் இருப்பான் பார்த்தோம்னா. அப்போ இதற்குண்டான பரிகாரம் என்னன்னு பார்க்குறப்ப தாமிரபரணி அம்பாசமுத்திரம், தாமிரபரணிக்கு பக்கத்தில் அம்பாசமுத்திரங்கிற இடத்துல சேரன் மகாதேவி பக்தவாச்சல பெருமாள் திருக்கோவில் இருக்குது. அது 2000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில். ஐயா சாமி அப்பா சாமி கோவில்னு பழமை காலத்தில் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பஸ் வசதி கிடையாது, ஆட்டோவில் தான் போகணும். அந்த கோவில்களில் போயிட்டு முறையாக அதே நன்னாள் வரும் காலகட்டங்களில் அந்த யோகம் மாதத்தில் ஒரு முறை வரும். அந்த யோகங்கள் வர நாட்களில் மட்டும்தான் அந்த கோயில் திறந்துருக்கும். மத்திய அரசினுடைய கீழே இயங்கிக்கிட்டு இருக்குது. அங்கே போயிட்டு இன்றைக்கி அங்கே போயிட்டு நம்ம அதற்குரிய ஐயர் இருக்கார், அவங்கள வச்சு அவங்க பூஜை புனஸ்காரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கே பூஜைகள் போயிட்டு தேங்காய் பழங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணி தர்றாங்க. பக்தவாச்சல பெருமாளுக்கு 60 அடி அங்கவஸ்திரம் கட்டுறாங்க வாங்கி வச்சு. அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க சிறப்பாக வர்றவங்க அத்தனை பேரையும் உட்கார வச்சு பூஜை பண்ணுறாங்க. அந்த மாதிரி பூஜைகள் அந்த ஜாதகன் செஞ்சுக்கணும். அது முதல் ஃபஸ்ட்டு. அதை செஞ்சுட்டு இல்லை அந்த மாதிரி நான் பூஜைகள்லாம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இவங்களே போயிட்டு பெருமாளுக்கு நின்ற பாதம் அளவு துளசி மாலை ஒரு 10 மாலையினால் ஒன்றா கட்டி கொண்டு போய் போட்டு நாம் கல்கண்டு தானம் பண்ணிவிட்டு தேங்காய் பழம் வச்சு நாமளே சாமி கும்பிட்டு வந்துடலாம். தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு வரலாம். இதுவும் கேட்குது. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக பணம் வாங்குற மாதிரி இருந்தால் இருக்கிறவங்க செய்வாங்க, இல்லாதவங்க எப்படி செய்கிறது? 5000 10,000 கேட்குறாங்க, எச்சாவும் கேட்குறாங்க. அப்போ இல்லாதவங்க எப்படி போய் ஒரு வழிபாடு பண்ணுறது? நின்ற அளவு பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி தேங்காய் பழம் வச்சு அவங்க ஜாத்தை அவங்களே வச்சு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலும் கண்டிப்பாக கேட்குது. வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருப்பார்கள். அதாவது வைதிருதி நாம யோகத்துக்கு பக்தவாச்சல பெருமாளை தொட்டாமல் கல்யாணம் ஆகாது. 2வது நாமக்கல் நரசிம்மரை டச் பண்ணணும். செவ்வாய்க்குரியவர் நாமக்கல் நரசிம்மர் தான். 3 தெய்வத்தை எடுத்துக்கலாம். நாமக்கல் நரசிம்மர் 1, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் காலை 6 to 7, 1 to 2, 8 to 9 இந்த நேரங்களில் அதே நாமக்கல் லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை வாங்கி கொடுத்து, நாமகிரி தாயாருக்கு வெண் தாமரை மலர் வாங்கி கொடுத்து, கல்கண்டு வாங்கி அந்த அபிப்பேருக்கு அர்ச்சனை பண்ணினாலும் கூடிய விரைவில் கல்யாணம் ஆகிடும். அதை கர்ணநாதனை ஆக்டிவேட் பண்ணுறது. அல்லது நாமக்கல் இல்லைன்னா பரிக்கல் இல்லைன்னா மாதேஸ்வரன் மலையில் உள்ள சுயம்பு மூர்த்தியானவர் மாதையா மாதம்மா சுவாமி, அவங்கள தரிசனம் பண்ணணும். இதில் எது சிறப்புங்க? தென்மேற்கில் உள்ள கிரகம் தான் சிறப்பு. தென்மேற்கில் நம்ம எங்கள் அமைந்துள்ள நாமக்கல் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் தான் வழிபாடு பண்ணணும். நல்லா சிக்கனை பிடிச்சிக்கணும். கர்ணத்தை பண்ண மரணம் போய் பிடிச்சிக்கிட்டோம்னா இந்த பாவகம் இயங்கும். இவருக்கு சிறப்பான தொழில் அமையும். லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை சூரியன் செவ்வாய் 2 கிரகமும் உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது அரசாங்க உத்தியோகத்துக்கு போவார். கண்டிப்பாக அரசு உத்தியோகத்தில் உட்காந்துருவார். அவர் டச் பண்ணி உட்காரையிலே அரசு உத்தியோகம் இவருக்கு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் கிடைச்சிருந்தாலும் சரி, கிடைக்கலனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம நரசிம்மரை வழிபாடு பண்ண அடுத்து திருமணம் கூடிய விரைவில் வர வைகாசி மாதத்துக்குள்ளே நடந்துடும். சரிங்களா? இப்போ பலன் போதும். அடுத்து நம்ம அதற்குண்டான இதுக்கு வரலாம். 11 வகையான பொருள்கள் சொல்லியிருக்கிறோம் அவருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஒரு பகுதி அழிச்சிடலாங்களா? இப்போ சொன்ன விளக்கத்தில் போதுங்களா? ஒரு இது ஃபோட்டோ எடுத்துக்கங்க. நம்ம 10 தச அவதாரங்களில் பெருமாள் நரசிம்ம அவதாரம் செவ்வாய் பகவானுடைய அவதாரத்தில் எடுத்துட்டார். தேவதை இந்திரன், தேவதை இந்திரன்,
கடவுள் லக்ஷ்மி நரசிம்மர், நாமக்கல். மாதேஸ்வரன் மலை, மாதையா மாதம்மா. பரிக்கல் நரசிம்மர். ஏன் இவங்க 3 பேரையும் சொல்கிறோம்னா, அருகாமையில் கோவில் இருந்தால் அவங்க அந்த பகுதியில் இருக்கிறத கும்பிட்டுக்குவாங்க. மலர் புன்னை மலர். ஆகாரம் அன்னம் சாப்பாடு. நறுமணப் பொருள் கஸ்தூரி மஞ்சள். ஆபரணம் மாணிக்கம். தூபம் அகில். வஸ்திரம் வெண்மை. பாத்திரம் பொற்காலம். பாத்திரம் பொற்காலம். அடுத்தது 2வது அந்த பக்கத்தை மட்டும் விட்டுட்டு அடிச்சுக்கலாம் தம்பி. அவ்வளோதான் பொற்காலம். இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரு பொருளில் ஒரு பொருள் ஆக்டிவேட் பண்ணால் கூட கர்மா குறையும். 11 நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 11 ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இந்த 11 ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக, ஏன்னா எல்லாமே நம்மளால் ஒரு பொருள் இருக்கும் இருக்காது. அதனால் ஏதோ ஒரு பொருளை கூட நம்ம சிறப்பாக எடுத்து பயன்படுத்திக்கிட்டு வரலாம். கோயிலுக்கு கொடுக்கலாமா, தாராளமாக கொடுக்கலாம். இது சிறப்பாக நடக்கும். இதெல்லாம் அனுபவமாக நாங்கள் பார்த்து சொன்னதில் கண்ட அனுபவமான உண்மைகள். என்னுடைய 20 வருட ஜோதிட அனுபவ காலத்தில் நாங்கள் எடுத்த என்னுடைய ஆராய்ச்சி, அதில் நான் எடுக்கப்பட்டது. இப்போ நம்ம இது ஃபோட்டோ எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க, இல்லை இதை அழிச்சிட்டு அடுத்து பாலவம் கரணத்துக்கு போகலாம். இது மாதிரி 11 கரணங்களுக்குமே அந்த சைடை மட்டும் அழிச்சிட்டு நம்ம என்னென்ன இதுங்கிறத நம்ம போட்டுடலாம். இது ஏன்னா நம்ம சொல்ல முடியாது, அது நம்ம ரெக்கார்டு அதில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதை சிறப்பாக எழுதிக்க முடியும். ஐயா அது புரியுதுங்களா? புரியலன்னா நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம இதில் எடுத்துக்கிட்ட தலைப்பே ஜாதகத்தை சொல்ல கர்ணநாதனை இயக்கிறோம். கர்ணநாதன் 6, 8, 12 மறைஞ்சா என்னங்க பேசிட்டீங்களா? பேசி சொல்லிடுறேன். இப்போ நம்ம கர்ணநாதனை இயக்கிறோம். கர்ணநாதன் 6, 8, 12 இருந்தால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கர்ணநாதனை கும்பிடக்கூடாது. கேந்திர திரிகோணங்களாக இருக்கட்டும், வேறு 2, 5, 9 இதில் எதில் இருந்தாலும் சிறப்பு தான். அவங்க எல்லாமே கும்பிட நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம கர்ணநாதனை போய் நேரில் நல்லா இருக்கிறவங்க, ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறவங்க எல்லாருமே போய் கும்பிடலாம். 6, 8, 12 மட்டும் நம்ம கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அவங்க கும்பிடாமல் எப்படி அவங்களுக்கு அந்த கர்மா குறையும்? அவங்களுக்கொசரம் தான் இந்த வழிபாடே. இது அவங்க மட்டும்தான் பண்ணணுமா? கிடையாது, எல்லாரும் செய்யலாம். அவங்களுக்கு தான் இந்த 11 வகையான பொருட்கள். இந்த 11 பொருட்களில் அவங்க ஒரு பொருளை ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்தாலும் கர்மா குறையும். எல்லாரும் செய்கிறத விட அவங்களுக்கு ஒரு வழிபாடு சொல்லணுன்றது அந்த 11 பொருளை நம்ம எடுத்திருக்கோம். அந்த 11 பொருட்களில் கிரகம் செவ்வாயா வரார், மிருகம் சிங்கம், தேவதை இந்திரன், கடவுள் நரசிம்மர், மலர் புன்னை மலர், ஆகாரம் அன்னம், நறுமணப் பொருள் கஸ்தூரி மஞ்சள், ஆபரணம் மாணிக்கம், தூபம் அகில், வஸ்திரம் வெண்மை, பாத்திரம் பொற்காலம். இந்த 11 பொருட்களில் நம்ம பயன்படுத்தலாம். இது அப்படியே லைவில் சொல்ல எழுதிக்க முடியுங்களா? வேண்டாம், நம்ம மெமரி இதிலே போட்டுடலாங்கல்ல, இதிலே போட்டுடலாம், அழைச்சிடலாங்களா? அடுத்தது
அடுத்து நம்ம பாலவம் கரணம். பாலவம் கரணத்துக்கு யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா, பாலவம் கரணம் கிரகம் ராகு, மிருகம் புலி, தேவதை பிரம்மா, கடவுள் ஐயப்பன், கிராம தேவதை, மலர் செண்பக மலர், சிறு செண்பக மலர், ஆகாரம் பாயாசம், நறுமண பொருள் சந்தனம், ஆபரணம் முத்து, தூபம் சந்தன பொடி, வஸ்திரம் சிவப்பு, பாத்திரம் வெள்ளி. இப்போ நம்ம முன்னே பவம் கரணத்துக்கு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தோம்னா பாலவம்னா ராகு. அந்த ராகு பகவான் நம்ம முன்ன சொன்னது மாதிரி இப்போ நம்ம செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சன்னு சொல்லியிருந்தோம். ராகு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் அவர் நின்ற இடம்தான் அவருக்கு பலம் அதிகம். அவர் கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, உபஜய ஸ்தானங்கள் இருந்தாலும் சரி, அவருக்கு 6, 8, 12ஆம் இடம் மறைவிடமா. 6, 8, 12ங்கிறது எந்த கிரகம் இருந்தாலும் பொதுவான மறைவிடம் தான். அவர் உச்சம் பெறுறது விருச்சகம், நீச்சம் பெறுறது ரிஷபம். ராகு பகவானுக்கு பாலவம் கரணத்தில் பிறந்தவங்க கிரகம் ராகு, மிருகம் புலி, தேவதை பிரம்மா. பிரம்மா எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கொடுமுடியில் பிரம்மா இருக்கார். அப்போ நம்ம அங்கே போய் கூட அவங்க வழிபாடு பண்ணலாம். அந்த கொடுமுடியில் வன்னை மரத்தடியில் இருக்கார். 2000 வருடங்களுக்கு முன்பு சிறப்பு பிரதிஷ்டி பெற்ற மரம். கடவுள் ஐயப்பன், கிராம தேவதைகள், மலர்கள் சிறு செண்பக மலர், ஆகாரம் பாயாசம், நறுமண பொருள் சந்தனம், ஆபரணம் முத்து, தூபம் சந்தன பொடி, வஸ்திரம் சிவப்பு, பாத்திரம் வெள்ளி. அப்போ நம்மளுடைய கர்மா தொலையணுன்னா இதில் ஒரு பொருள் கூட வாங்கி தானம் பண்ணலாங்கல்ல, கோவிலுக்கு தானம் பண்ணலாமில்ல, இன்னும் சிறப்பாக சீக்கிரம் குறையுமில்ல. ஒரு வெள்ளி பாத்திரம் கோவிலுக்கு கொடுக்குறதோ, சந்தன பொடி வாங்கி கொடுக்குறதோ, அது மாதிரி நம்ம தானங்களும் பண்ணலாம். தானங்கள் பண்ணுறது இன்னும் சிறப்பு செய்யலாம். இது இப்போ விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? அடுத்ததுக்கு போயிடலாமா? என்னென்ன இன்னொரு 9 ஆக்டிவேஷன் பண்ணலாம். எல்லாரும் பண்ணலாம். அவங்களுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. 6, 8, 12 இருக்கிறதுக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இது எல்லாருமே பண்ணுறப்ப சிறப்பு தான். தானம் பண்ணிடலாம். இந்த பொருளில் ஏதோ ஒரு பொருள் தானம் பண்ணிட்டா அவங்களுக்கு உடனடியாக கை மேலே பலன். அடுத்து பாலவம் கரணம் முடிச்சு அடுத்து வேறு கரணத்துக்கு போடலாங்களா? 3வது கரணம் கௌளவம். கண்டிப்பாக யார் பிறந்திருந்தாலும் சரி அரசாங்க வேலைக்கு கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா கௌளவம் கரணத்துக்கு அதிபதியே சனி பகவான் தான். கௌளவம் கரணத்துக்கு அதிபதி கிரகம் சனி பகவான். மிருகம் பன்றி, தேவதை மித்ரன். தம்பி சொல்ல எழுதுறியா? கடவுள் வாராகி அம்மன். எழுதுறியா? சொல்ல ஆமாம், கவலவத்துக்கு போயிடுச்சு. 3வது கரணத்துக்கு ஆமாம், எழுதிடலாம் விடு. சொல்கிறது எழுதிடு. 3வது கரணம் கௌளவம் கரணம். இதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கர்மக்காரரான சனி பகவான் வராரு. சனி பகவான், அம்மா கவனிங்க, கிரகம் சனி பகவான், மிருகம் பன்றி, தேவதை மித்ரன், கடவுள் வாராகி அம்மன்.
மலர் மகிழம்பூ, ஆகாரம் பணியாரம், நறுமணப் பொருள் குங்குமம், ஆபரணம் வெள்ளி, தூபம் வில்வப்பொடி, வஸ்திரம் கருப்பு கலர் துணி, சனி பகவானுக்கு கருப்பு கலர் உகந்தது, கருப்பு கலர் துணி தானம், பாத்திரம் செம்பு பாத்திரம், செம்பு பாத்திரம், செம்பு பாத்திரம். இதை நீ ஃபோட்டோ எடுத்துக்க தம்பி, இன்டெல் திரும்ப நீ எடுத்துக்க. பக்கம் தள்ளி இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் தள்ளுங்க. இப்போ நம்ம கௌளவம் கரணத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க வந்து கிரகம் சனி பகவானாகவும், மிருகம் பன்றி, தேவதை மித்ரன், கடவுள் வாராகி அம்மன் மேல் எழுதியிருக்கிறோம்ப்பா. மலர் மகிழம்பூ, ஆகாரம் பணியாரம், நறுமணப் பொருள் குங்குமம், ஆபரணம் வெள்ளி, தூபம் வில்வப்பொடி, வஸ்திரம் கருப்பு கலர் துணி, பாத்திரம் செம்பு பாத்திரம். அம்மா கவனிங்க, அம்மா நீங்கள் கேட்டீங்க நாங்கள் வந்து பாத்திரம் மட்டும்தான் கொடுக்கணுமான்னு. நீங்கள் இவரை கௌளவம் கரணமாக இருந்து இயக்கிறதா இருந்தால் வயதான முதியோர்கள், கண்ணு தெரியாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு கருப்பு கலரு ஒரு கோட்டோ, கருப்பு கலர் துணியோ, வேட்டியோ, சால்வையோ எதையோ ஒன்று வாங்கி கொடுத்து ஒரு செப்பு பாத்திரம் தானம் கொடுக்கலாம். சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். உடனே தன்னுடைய 7.5 சனி, அஷ்டம சனி, பஞ்சம் சனி எல்லாத்தையும் குறைச்சிக்குவார். எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்க, கண்டிப்பாக செய்ய மாட்டார், அதில் மாற்றமே இல்லைங்க. என்னங்க இது நேர்மையாக தானேங்க கொடுக்குறோம். கொண்டு போய் செய்ய மாட்டார், அவர் செய்ய மாட்டார். ஏன்னா கர்ணநாதனா அவர் வந்துட்டார், அதனால் செய்ய மாட்டார். சொல்லுங்க. கண்டிப்பாக கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரே சனி தொழில்காரகன், அதனால் அவர் கவர்மெண்ட் அரசு உத்தியோகம் கண்டிப்பாக உண்டு. மக்கள் மத்தியில் நல்ல பிரபலமான யோகத்தில் இருப்பார், மக்கள் மத்தியில் நல்ல உயர்ந்த பதவியிலே இருப்பார், அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பார். கௌளவ கரணத்தில் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஆய்வு கௌளவ கரணத்தில் இருந்தவங்களுக்கு. அடுத்த கரணத்துக்கு போகலாங்களா? இந்த கரணம் ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு எடுத்துங்க. அடுத்த கரணம் தம்பி அழிச்சிருக்கேன், அழிச்சிட்டு அடுத்த கரணத்தை போட்டு. அடுத்த கரணம் தைத்துலம், 4வது கரணம். அந்த 11 பொருளை ஒன்று தானம் பண்ணுங்க. ஓகேங்க. தலைமை பொறுப்பு, தலைமை பொறுப்பு எதிரி என்னங்க போட்டுக்கலாங்க. தலைமை பொறுப்புங்க, தலைமை நம்மளை பாக்கியிலே நடுங்குவாங்க. அடுத்த கரணம் பார்த்தீங்கன்னா, அடுத்த கரணம் வந்து முடிக்க சொல்கிறாரா? நம்மளை சீக்கிரம் அடுத்து அவங்க அதிகார பதவி, மிக உயர்ந்த அதிகார பதவி, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாதிரி அதிகார பதவி, நாடாளும் யோகம். சொல்லிக்கிங்க, தப்பு இல்லைங்க. அடுத்தது தைத்துலம், தைத்துலம் கரணம். தைத்துலம் கரணத்துக்கு கிரகமாக வர்றவர் சுக்கிர பகவான். மிருகம் கழுதை, தேவதை பித்ருக்கள், கடவுள் சேஷ்டாதேவி, மலர் மல்லிகைப்பூ, ஆகாரம் அப்பம், நறுமணப் பொருள் ரோசன்னம். நாட்டு மருந்து கடையில் கேட்டோம்னா அது நமக்கு கிடைக்கும். ஆபரணம் வைரம், தூபம் குங்குமப்பூ, வஸ்திரம் மஞ்சள், பாத்திரம் இரும்பு. இதெல்லாம் வந்து நமக்கு தைத்துலம் கரணம்.
ஒரு நல்ல அழகான வீடு வாங்கணும்னா பார்த்துட்டிங்கன்னா, ஐயா தைத்திலம் கரணத்தில் பிறந்தவங்களை கூட்டிகிட்டு போனால் இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஐயா அப்படியே சேர்த்து கவனிங்க, இன்றைக்கி தைத்திலம் கரணத்தில் பிறந்தவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா இன்றைக்கி வெகு பேர் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. வீடு கிடைக்கணுங்கிறது ஒரு கனவாக இருக்குது, திருமணம் நடக்கணுங்கிறது ஒரு கனவாக இருக்குது. அப்போ நம்ம பொண்ணு பார்க்க போகிறப்பையும் சரி, நிச்சயம் பண்ணுறப்பவும் சரி, பக்கத்தில் ஒரு தைத்திலம் கரணம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும். அவங்களுடைய கர்மம் நமக்கு வேலை செய்யும், நல்லது நடக்கும். தைத்திலம் கரணத்தில் பிறந்தவங்க, ஏன்னா அதுவும் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் வரார், அதனால் நமக்கு அந்த பலன்களை தரார். தைத்திலம் கரணத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் சித்திக்கும். வீடு வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இதெல்லாம் நல்ல லெக்சுரியான வாழ்க்கை சிறப்பாக இருப்பாங்க, கிடைக்கும் அவங்களுக்கு. தைத்திலம் கரணத்தில் பிறந்தவர்கள் அவங்க விரும்புகிறதே வண்டி வாகனங்கள் அதிகமாக விரும்புவாங்க, வெளிப்பயணம், போக்குவரத்துகள். இன்னும் நல்லா நிறைய வண்டி, நல்ல அழகான 2 அடுக்கு மாடி எல்லாம் வேணும்னா கரணத்தை ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். அவரை நண்பராக வச்சுக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். அவர் நண்பராக பக்கத்தில் வச்சுக்கிட்டா அவங்களுக்கும் அந்த கரணநாதன் இயங்குவார். அடுத்ததுக்கு போயிடலாமாப்பா. அடுத்த கரணம் கரசை. ஏது எழுதிட்டீங்களா? அடுத்த கரணம் கரசை. வீடு வண்டி வாகனம் முதலாளி கிடைக்கும். ஒரு சோபா ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா பர்னிச்சர் விற்கிறதுல இவங்களா தான் இருப்பாங்க, தைத்திலம் காரணம். பர்னிச்சர், அழகிய வீடு கட்டி கன்சல்டிங் பண்ணுறது எல்லாமே தைத்திலம் காரணம் தான். நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க, இவங்களை கூட கூட்டிகிட்டு போனால் கல்யாணம் ஆகிடும். பக்கத்தில் அந்த கரணம் இயங்குதுங்கல்ல, வீடு வாங்கணுன்னா அவரை கூட்டிகிட்டு போங்க. பார்க்கணுன்னா டக்குன்னு வீடு மாறணுனாலும் வாடகை கூட சிக்க மாட்டேங்குது, இல்லை இவரை கூட்டிகிட்டு போனால் வீடு சிக்குது. அடுத்த கரணம் கரசை. இப்போதான் 5க்கே வந்திருக்கிறோம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை தம்பி. என்னப்பா? சரி போட்டு விடு. அடுத்த கரணம் கரசை. கரசைனா கிரகம் சந்திரன், மிருகம் யானை. வேண்டாம் தம்பி. மிருகம் யானை, தேவதை, பூமாதேவி, கடவுள் விநாயகர், மலர் செம்பருத்தி, ஆகாரம் பால், நறுமணப் பொருள் காசு கட்டி, ஆபரணம் மாணிக்கம், தூபம் நில உண்டை, வஸ்திரம் கருப்பு, பாத்திரம் ஈயம். கரசை. தம்பி இதெல்லாம் தப்பாக எழுதியிருக்கிறது எல்லாமே கரெக்டாக எழுதுனாங்க பார். தேவதை மேலே கோடு போட்டிருக்கிறேன் பார், நான் சொல்லிட்டே வந்தேன் பார். ஆமாம், நான் பார் கிராஸ் கோடு போட்டிருக்கிறேன் பார், அழிச்சிட்டு எழுதுங்க. சரி அது எழுதுனது கரெக்டாக நீ எழுது, நான் படிச்சுக்கிட்டே வந்தேன். அழிச்சு விட்டு எழுதிடு, நான் சொல்கிறேன் எழுதிடு. அடுத்தது போயிடலாம் சரியா? சரி.
அதை சொல்லிடலாங்க, சொல்கிறத மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. கிரகம் வந்து சந்திரன், மிருகம் யானை, தேவதை பார்த்தீங்கன்னா பூமாதேவி, கடவுள் விநாயகர், மலர் செம்பருத்தி, ஆகாரம் பால், நறுமணப் பொருள் காசு கட்டி, ஆவரணம் மாணிக்கம், தூபம் நில உருண்டை, வஸ்திரம் கருப்பு, பாத்திரம் ஈயம், நறுமணப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டி. அது வந்து உங்களுக்கு நம்ம கடையில் கேட்டால் கிடைக்கும். நில உருண்டை. அடுத்தது நம்ம வணிசை கரணம் போட்டுடலாங்க. சரிங்க, அனுப்பிச்சி விட்ருவார். அடுத்தது வணிசை கரணம். யானை மாதிரி எதையும் தாங்கும் இதயம் உடையவர். ஒரு பல பிரான்ச்சுக்கு ஓனர், பல பக்கம் வந்து தொழில்கள் இயக்கி நிறைய ஸ்தாபனங்கள் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க தான். கரசை கரணத்தில் பிறந்தவங்க. இப்போ தொழில் நிறுவன அதிபர்கள், மிகப்பெரிய அதிபர்கள்லாம் கரசை கரணம் தான். அடுத்தது வணிசை கரணம். கிரகம் சூரியன், மிருகம் காளை, தேவதை ஸ்ரீதேவி, கடவுள் நந்தி தேவர், மலர் நீலோசனம். அந்த மலர் நீலோசனம், அந்த நீலோர் பழம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த பூவு நீலோத்பவம் சொல்லுவாங்க, அந்த பூ. ஆகாரம் தயிர், நறுமணப் பொருள் மஞ்சள், ஆபரணம் வித்ரூபம், வித்ரூபம் தமிழ் வார்த்தை. தூபம் சங்குப்பொடி, வஸ்திரம் கம்பளி, பாத்திரம் ஐம்பொன். சொல்லிடலாம் தம்பி, இல்லைனா பலன் மட்டும் சொல்லிடலாம். இப்போ இது மாதிரி வணிசை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் வருவாங்க. நியாயமான கோபமுடையவங்க, அரசியலை நிறைய பயணிப்பாங்க. அரசியல் அதிகார பொறுப்புகள், நேர்மை ஞானம் உண்மை உழைப்புகளாக இருப்பாங்க. இவங்களுமே தலைவர் பொறுப்புகளில் வருவாங்க, ஏதாவது ஒரு தலைமை. இப்போ நம்ம ஐயா எடுத்துக்கிட்டோம்னா வணிசை கரணத்தில் இயங்குறார் நம்ம ராமச்சந்திரமூர்த்தி ஐயா. வணிசை கரணம் தலைமை பொறுப்பில் இருக்காருங்கள்ல, ஒரு பேரவை அமைப்பு. இது மாதிரி ஒரு பொறுப்புகளில் வருவாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் வணிசை கரணத்துக்கு. அடுத்தது இது மாதிரி எழுத வேண்டாங்களா, வாயிலெல்லாம் சொல்லிடலாங்களா? மீதி இருக்கிற 6 கரணங்களுக்கு சொல்லிடலாங்களா? இந்த குரூப்பில் போட்டுடலாம் என்ன, போர்டில். சரிங்க, அதை போட்டு எடுத்து போட்டுடலாம். சொல்லிடலாங்களா? மீதி சொல்லிடலாங்களா? அப்படியே மீதியே சொல்லிடலாம். ஓகே, டைம் ஆகுது, சொல்லிடலாம் மீதியே. ஓகே சரிங்க, இல்லை நோட் எடுத்து ஃபோட்டோ போட்டுடலாம், நம்ம சொல்லிடலாம். மீதி இருக்கிற ஒரு வாயிலே சொல்லிடலாம். நான் சொல்லிடுறேங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பத்திரை கரணம், 7வது கரணம் பத்திரை கரணம். கிரகம் வந்து கேது. பத்திரை கரணத்துக்கு கிரகம் கேது. மிருகம் கோழி.
மிருகம் கோழி, தேவதை யமன், கடவுள் திருச்செந்தூர் முருகன், மலர் குன்றின் மணிப்பூ. குன்றின் மணிப்பூனா அதே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், கருப்பு சிகப்பாக ஒரு குண்டுமணி இருக்கும் பாருங்க, அந்த குண்டுமணி. ஆகாரம் சித்திரன்னம். சித்திரன்னம்னா தமிழ் வார்த்தை, அது வந்து பிராமின்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். எலுமிச்சம்பழம் கலவை சாதம் அதுக்கு பேர். நறுமண பொருள் கற்பூரம். ஆபரணம் புஷ்பகரம். ஆபரணம் புஷ்பராகம். பத்திரை பத்திரை. தூபம் நன்னீர். வஸ்திரம் தோல். பாத்திரம் வெண்கலம். அதாவது பத்திரகரணத்தில் பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, அதாவது கோழி அடித்து சமைச்சு சாப்பிடக்கூடாது, அது கர்மா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்மா. பத்திரை கரணத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கோழி வளர்த்தலாம், கோழி வளர்த்தலாம், கோழி பண்ணை வைக்கலாம், கிராஸ் கோழி வளர்த்தலாம். இவங்கெல்லாம் தான் கோழி வளர்த்தணும். வளர்த்துனாங்கன்னா மிகப்பெரிய ஆள். இதுக்கு உதாரணம் என்னுடைய ஆய்வில் நாமக்கல் மாவட்டத்தில் எல்லாம் பண்ணை தான் எங்களுது. இது பத்திரை கரணத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு கோழி போட்டிருப்பாங்க. திடீர்னு பார்த்தோம்னா 2 லட்சம் கோழி 3 லட்சம் கோழி பண்ணைகள் வந்து மிக பெருக்கெடுத்து எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிறாங்கன்னா பத்திரகரணத்தில் பிறந்தவங்க தான். அவங்கள நம்ம வைக்க சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு 1 வைப்பாங்க, 2வது 2 பண்ணை 3 பண்ணை 4 பண்ணை. இன்றைக்கி மிகப்பெரிய நல்ல ஒரு 10 பண்ணைக்கு அதிபதியாக இருக்காங்க. இதெல்லாம் ஆய்வு. அப்போ அந்த பத்திரகரணத்தில் பிறந்தவங்க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடணும். வழிபாடு பண்ணிட்டு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கோழிகள் நல்ல தொழிலில் அமைச்சிக்கலாம். இல்லை கோழி மட்டும்தான் வளர்த்தணுமா, அடுத்த ஆடு மாடுகள் வளர்த்தினாலும் சிறப்பு தான். பத்திரிகரணத்தில் பிறந்தவங்க சரி, ஆடு மாடுகள் பத்திரிகரணத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் வளர்த்தணுமா, அவங்கள நம்ம கூட்டாளியே சேர்த்திக்கலாம். நண்பர்களா கூட்டாளியே சேர்த்திக்கிட்டால் தொழில் அபிவிருத்தி ஆகும். பத்திரிகரணத்தில் பிறந்தவர்களை நாம் சேற்றிக்கொள்ளும் பொழுது அபிவிருத்தி ஆகும். இதெல்லாம் இந்த கரணத்துக்கு உண்டானது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? கோழி பண்ணை வைக்கலாம், ஆனால் கோழி சாப்பிடக்கூடாது, கர்மா. சாப்பிடக்கூடாது, கோழி சாப்பிடக்கூடாது. திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணணும். தனியாகவும் செய்யலாம், கூட்டு சேர்ந்து நம்ம அந்த மாதிரி கரணம் நம்ம வீட்டில் யார் பேரில் இருக்குதோ அவங்க பேரில் வச்சு தொழில் நடத்தலாம். இல்லை நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம சொந்த உறவுகளில் அவங்கள வச்சுக்கலாம், நண்பராக வச்சுக்கலாம், கூட்டு வச்சுக்கலாம். இந்த கரணத்தில் பிறந்தவங்கள பத்திரை கரணம். எடுத்தது சகுனி கரணம். என்னங்க? ஆமாம். அடுத்தது சகுனி. சகுனி கர்ணம். கிரகம் சகுனி, மிருகம் காகம், தேவதை ஸ்ரீ விஷ்ணு பகவான், கடவுள் சனீஸ்வரன் திருநள்ளாறு. சகுனி கர்ணத்தில் பிறந்தவங்க கும்பிட வேண்டிய கடவுள் சனீஸ்வரன் திருநள்ளாறு. மலர் செண்பகப்பூ. ஆகாரம் வெல்லம். நறுமணப் பொருள் சோறு. ஆபரணம் கருத்த நூல். தூபம் அகில். வஸ்திரம் கண்டை பழசு. பாத்திரம் மண் பாத்திரம். இது வந்து சகுனிகரணத்தில் பிறந்தவங்க. மண் பாத்திரங்கள், மண்ணாலான பாத்திரங்களை தானம் பண்ணும் பொழுது சகுனிகரணத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை நடக்கும். அவங்க திருநள்ளாறு சனி பகவானை கும்பலாம். காரிய தடைகள்லேருந்து விலகி அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கும், வளர்ச்சிகள் கிடைக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் தொடர்புகளில் இருப்பாங்க. மக்கள் தொடர்பு கம்யூனிகேஷன், மக்கள் தொடர்புகளில் பதவி வகிப்பாங்க. நிறைய மன உளைச்சலில் இருப்பாங்க. மன உளைச்சல் இதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு வர்றப்ப அவங்களுக்கு அந்த பாதகங்கள் இல்லாமல் போகும், சாதகங்களாக அமையும். இருக்கும் இவங்களுக்கு கொடுத்து விடுவனுங்க மனப்பான்மை நிறைய இருக்கும். ஏமாளியாகவும் இருப்பாங்க. அடுத்த கரணம் சதுஸ்பாதம். சதுஸ்பாதம் பார்த்தீங்கன்னா கிரகம் குரு பகவானாக வருவார். மிருகம் நாய். தேவதை மணிபத்ரன். கடவுள் பைரவர். மலர் கொன்றைன் மலர். ஆகாரம் தேன். நறுமணப் பொருள் விபூதி. ஆபரணம் ஸ்படிகமணி. தூபம் சந்தனப்பொடி. வஸ்திரம் தலை.
பாத்திரம் மரப்பாத்திரம். குரு பகவான்னா மரம், தேக்கு, இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலையுயர்ந்த பொருள்கள், தேக்கு இதெல்லாம் தான் பயன்படுத்தினாங்க, நிறைய பயன்படுத்தினாங்க. மரமாக இருக்கட்டும், கதவுகளாக இருக்கட்டும், ஜன்னலாக இருக்கட்டும், நிலைத்து நிற்கக்கூடியது. இன்றைக்கி காலப்போக்கில் மாறிடுச்சு. அப்போ குருனா சதுஸ்பாதத்தில் பிறந்தவங்க குடும்பம் அல்ல, பல உறவுகளை தாங்கும் இதயமுடையவங்க, தாங்கும் இதயமுடையவர். ஆலோசனைக்குரிய வாழ்க்கையை போக்கிடுவாங்க, அவங்களுக்காக வாழ மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஐடியா கொடுப்பாங்க, ஆலோசனையே சொல்லிவிடுவாங்க வாழ்க்கையில். சதுஸ்பாதத்தில் பிறந்தவங்க நாய் எப்படி நன்றி உள்ளதாக இருக்குது, அது மாதிரி எல்லாத்துக்கும் நன்றி உள்ளவங்களாக இருப்பாங்க. கோவில் கட்டும் பணிகள் இதெல்லாம் நிறைய அவங்களுக்கு கிடைக்கும். கோயில் கட்டும் பணிகள், தீர்த்த யாத்திரை கூட்டி போகிறது, பயணங்கள் கூட்டி போகிறது, தர்மசாலைகள் அமைக்கிறது, அன்ன சத்திரங்கள் கட்டுறதெல்லாம் இவங்களாக இருப்பாங்க, சதுஸ்பாதத்தில் பிறந்தவங்க. வருங்க குரு, அதுதான் குரு சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டேங்கல்ல, இவங்கெல்லாம் வருவாங்க. தன்னுடைய கடமையை செய்யக்கூடியவர், கடமை தான். எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுத்தே ஒளிஞ்சிடுவார். எல்லாத்துக்குமே அட்வைஸ் கொடுத்தே அவரோட வாழ்க்கை ஓடிடும். அடுத்து நாகவம் கரணம், ஆலோசனை. அடுத்தது நாகவம் கரணம். நாகவம் கரணம் பார்த்தீங்கன்னா கிரகம் ராகு, மிருகம் பாம்பு, தேவதை ஆதிசேஷன், பெருமாள் மேலே பள்ளி கொண்ட ஆதிசேஷன் நாகம், கடவுள் நாகராஜா, மலர் தாளம்பூ, ஆகாரம் நெய், நறுமணப் பொருள் கதம்பம், ஆபரணம் வைடூரியம், தூபம் சாம்பிராணி, வஸ்திரம் மரத்தோல், மரப்பட்ட தோல், பாத்திரம் கொப்பரை பாத்திரம், பாத்திரம் கொப்பரை பாத்திரம். நாகவம் கரணத்தில் பிறந்தவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த சித்தா மருத்துவத்துக்கெல்லாம் நல்லா சிறப்பாக வருவாங்க. ஆராய்ச்சி பண்ணுறதுல நல்லா டெவலப்பாக இருப்பாங்க. நாகவம் ஆராய்ச்சி, சயின்டிஸ்ட், அந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் தான் உங்களுக்கு சிறப்பாக அமையும். படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் அமையாது. முடிச்சிடலாங்க, அவ்வளோதாங்க. படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தமாக இருக்காது. அந்த மெடிசன் அது சம்மந்தப்பட்டது, தலைமை ஆராய்ச்சி பொறுப்பு, ரிசர்ச் பண்ணுறது, இதிலெல்லாம் சிறந்த தொழிலதிபராக வருவாங்க. மண்ணுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன்னா சர்ப்பம் ஒரு இடத்துல நிற்காது, வெளியில் அலைஞ்சிட்டே இருக்கணும். ஒரு இடங்களில் அவங்க பயணிக்க முடியாது, பல இடங்களில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. மண்ணுக்குள் மர்மங்கள் ஆராய்ச்சி, கல்வெட்டுகள் எடுக்கிறது. ஆமாங்க, விளைவிக்கலாம், செய்யலாம். மண்ணுக்குள்ளே இருக்கிற மர்மங்கள் இவங்களுக்கு தெரியும். அந்த ரிஜெக்ட் பண்ணுறது எல்லாமே இவங்க எடுத்துக்கலாம். கெமிக்கல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இவங்க எடுத்துக்கலாம். மண்ணியல் சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம். படிப்பில் நாகமுகரணத்துக்கு மண்ணியல் வரும். மண்ணியல். அடுத்த கரணம் 11 கிம்சுத்துக்கணம். கிரகம் புதன், மிருகம் புழு, தேவதை வாயு தேவன், கடவுள் தன்வந்திரி, மலர் கொங்கு மலர், ஆகாரம் சர்க்கரை, நறுமணப் பொருள் ஜவ்வாது, ஆபரணம் முத்து, தூபம் குங்கிலியம், வஸ்திரம் அரைச்சட்டை, பாத்திரம் மூங்கில். ஒரு மூங்கில் மரத்தை நட்டு வச்சா கூட இவங்க கர்மா குறையும். யார்? புதன். கிம்சுத்து கொண்டதுக்காரங்க. புழு மிகச்சிறிய நுண்ணுயிர் கிருமிகளை சயின்டிஸ்டாக மைக்ரோ பயாலஜி கண்டுபிடிக்கக்கூடியவங்க இவங்க தான். நுண்ணியலை கண்டுபிடிக்கக்கூடியதே இவங்க தான். இவங்கெல்லாம் கிம்சுத்து குணத்தில் பிறந்தவங்க டாக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அறுவை சிகிச்சை, இந்த கொரோனா சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா கண்டுபிடிச்சி எவ்வளோ ஒரு இதாக பாசிட்டிவ் கொடுக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் கிம்சுத்து குணம் தான். புழு. ஆமாங்க, இதெல்லாம் கிம்சுத்து குணம் எடுத்துக்கலாம். ஆய்வு ஆராய்ச்சி இதெல்லாம் இவங்க எடுத்துக்கலாங்க. கிம்சுத்து குணத்தில் பிறந்தவங்களுக்கு, கர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். இது மாதிரி நம்ம அவரவர் பிறந்த கர்ணத்தில் மேலே சொன்ன பொருட்களில் எடுத்த காரியம் செயல்படுத்திக்கிட்டு வந்தாலே வெற்றியாக நடக்கும். 11 பொருள் சொல்லியிருக்கிறோம். எந்த பொருளை வேணாலும் நம்ம தானம் கொடுக்கலாம். அதை திரும்ப திரும்ப அந்தந்த கர்ணத்துக்காரங்க பயன்படுத்திக்கிட்டு வந்தாவே எடுத்த காரியம் சிறப்பாக அமையும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு கரணத்துக்கும் 11 கரணத்துக்கும் கொடுத்துருக்கோம்.
சிறப்பாக வந்து கர்ணநாதனை இயக்கினா மரணத்திலிருந்து வெல்லலாம். ஏன்னா மரணத்துக்கு உண்டான அதிபதியே சனி பகவான் தான், கர்மக்காரகன். சிறப்பாக வருங்க. வளர்ச்சி, எதிர்பாராத வளர்ச்சி. கர்மா குறையுது, எல்லாமே தொழிலுன்னு இல்லை, கல்யாண தடை சகலமும் குறையுது. காரிய சித்தி, நீ இதை தான் செய்யணும்னு பர்டிகுலர் இல்லை, இதில் ஒன்று ஆக்டிவேட் பண்ணு. ஆக்டிவேட் பண்ணுறப்ப தானாக நடக்குது, கர்மம் குறையுது, தானாக புண்ணியம் அதிகரிக்குது. இதுதான் கர்ணநாதனுடைய கோட்பாடு. சரிங்க, என்னங்க சொல்கிறேங்க. அதனால் இது மாதிரி சீரும் சிறப்புமாக கர்ணநாதனை பயன்படுத்தி எல்லாரும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். ரொம்ப கால நேரம் கருதி எனக்கு வாய்ப்பளித்த நம்ம தென்னிலை ஜோதிட ஆராய்ச்சியாளர் பேரவை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த நல்ல நாளில் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களும் வழக்கங்களையும் கூறி 16 ஐஸ்வர்யங்கள் பெற்று பேரும் புகழோடு அவர் சீரும் சிறப்புமாக 90 ஆயுள் அனுகிரகத்தோடு அவர் வரணும், 16 ஐஸ்வர்யங்களும் பெறணும்னு வேண்டிக்கிட்டு, நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் டாக்டர் ராஜாத்தி அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி, எம்ஏ தமிழ் பிஹெச்டி. தொடர்புக்கு செல் நம்பர் 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை. செல் நம்பர் தொடர்புக்கு 97 90 640 171. ராஜாத்தி, டாக்டர் ராஜாத்தி, எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி.